இந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், என்னோடய ஃபாலோவிங் அன்ஃபாலோ ஆகும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. எது பண்ணாலும் எங்களுக்கு ஓகே, எனக்கு ஓகே. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்ப்பீங்க, எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை பார்த்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை முடிஞ்ச அளவு எவ்வளோ பேர்த்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அந்த கல்லூரி நிர்வாகத்தில் படிக்க அந்த பொண்ணு கூட படித்த நட்பு ரீதியான பசங்க எனக்கு உண்மையான கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, இதில் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் அதை தெரியாமல் தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வேறு விதமாக பேசிகிட்ருக்கீங்க. எதை பற்றி பேசிகிட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் ஃபார் சொலைராணி. இதை ஒரு 4 நாளாகவே சோசியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய பேச்சு பொருளாக்கி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் கல்லூரி பியூனு விட்டு கல்லூரி நிர்வாகம் இதை தான் பேசுகிறீங்க, வேறு எதுவுமே பேசலை. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவை தனிப்பட்ட முறையில் அப்லோட் பண்ணுது. அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டில் வச்சு ஒரு 24 பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டில் வச்சு அப்லோட் பண்ணுது. அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்க வச்சு தான் பண்ணுது. அப்படி இருக்கப்ப அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்லேருந்து வெளியில் வந்து ஒரு பொண்ணு கல்லூரி பியூன்ட்ட காட்டுறாங்க. அந்த பியூனையே கல்லூரி நிர்வாகத்தில் காட்டணும். எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, அந்த கல்லூரியில் அத்தனை பேர் படிக்கிறாங்க, அத்தனை பேரும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணது இல்லையா? இல்லை இந்த பொண்ணு தான் புதுசாக பண்ணுதா? அந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த பொண்ணு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் தான் எல்லாமே பண்ணியிருக்கு. ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா, அந்த கல்லூரியில் படிக்கிற அந்த பெண் அந்த பியூன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அடுத்து அந்த பியூன் கல்லூரி நிர்வாகத்திட்ட காட்ட வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு கேள்வி எழுப்பப்படுறது என்னென்னா, ஒன்று அந்த பொண்ணுக்கும் இந்த சோலைராணி அந்த பெண்ணுக்கும் ஒரு தகராறு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சோலைராணி பெண்ணுக்கும் அந்த கல்லூரி பியூனுக்கும் ஒரு தகராறு இருந்திருக்கலாம். அதுவும் இல்லைன்னா கல்லூரி நிர்வாகத்துக்கும் இவங்களுக்கும் தகராறு இருந்திருக்கலாம். அதுவும் இல்லைன்னா அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய சோலைராணி பெண்ணு வகுப்பில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாஃபுக்கிட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த ஸ்டாஃபுக்கு அந்த ஃப்ரெண்டு காமிச்சிச்சுலாம் அந்த ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் ஃபேவரட்டான பொண்ணாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எப்போ அந்த பொண்ணுக்கான டார்கெட்டை வைக்கிறாங்களோ, அந்த பொண்ணை எப்போ நம்ம வெளியில் கொண்டு வரோமோ அப்போதைக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பழி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்கிறப்ப கல்லூரி மாணவர்கள் வீதியில் போராட்டம் பண்ணுறாங்க. சரியான தீர்வு சொல்லலை. நேற்று இரவு அந்த கல்லூரி நிர்வாக தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணி உடனே வந்துட்டு நீதிபதியிடம் காட்டி விசாரணை முடித்து சொந்த ஜாமீனில் நீதிபதி எடுக்கிறாங்க. நான் கேள்வி எழுப்புறதுன்னா, அரசியல் பலமும் வனபலமும் இருந்தால் ஒரு நாள் இரவுலேயே உங்கள் சட்டம் இவ்வளோ பேசுதுன்னா, அப்போ சாமானிய மக்கள்லாம் நாங்கள் என்னங்க பண்ணுவோம்?